வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம ஷார்ட்கட் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஷார்ட்கட் சீரிஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கமெண்ட்ஸில் இருந்து டாபிக் எடுத்து நான் வந்து எடுக்கிறேன். சரியா? அதில் வந்து நிறைய பேர் காமனாக கமெண்ட் பண்ணது வந்து என்னன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து படிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால வந்து ஆர்டிகல் 79 இருந்து நான் போன கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 79 பார்லிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டிகல் 1ல இருந்து 78 வரைக்கும் எடுக்க மாட்டேன், இல்லை எடுப்பேன். பட் ஆனால் 79 வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ நம்ம கஷ்டமா இருக்கிறத முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து அப்படியே வரிசையா நம்ம போயிடலாம். ஓகே? ஸோ நான் போன கிளாஸ்ல வந்து 79 இருந்து 106 வரைக்குமே நான் முடிச்சேன். ரைட்டா? 79 இருந்து 106 வரைக்கும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 27 ஆர்டிகல் வந்து ஒரே வீடியோல ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பார்த்து முடிச்சிருப்போம். இந்த வீடியோலயே வந்து பார்த்துட்டீங்கன்னா 107 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 107 இருந்து 123 வரைக்கும் எடுப்பேன். எல்லாமே சிம்பிளா ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? அதுவும் இல்லாமல் நான் போன கிளாஸ்ல எடுத்த அதை 79 இருந்து 106 இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நீங்க வாங்க. சரியா? ஏன் அப்படின்னா அதை பார்த்தா மட்டும்தான் வந்து அந்த கண்டினியூஸ் அப்படின்றது புரியும். ஓகே, சரி. இப்போ வந்து பாருங்க 107. ஸோ 107 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 79க்கு அடுத்தே, சரியா, 79க்கு அடுத்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பார்லிமெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து நாடாளுமன்றம் ரிலேட்டடாக தான் இருக்குமே. சரி, இப்போ வந்து பாருங்க இந்த 107 வந்து நம்ம எதில் ஆர வைக்கலாம்னா, ஏன்னா உங்களுக்கு 106 வரைக்குமே வந்து ஃபுல்லாக அந்த பார்லிமெண்ட்ல வேலை பார்க்குறவங்கள வச்சு வேலை பார்ப்பாங்கல்ல, அதாவது மெம்பர்ஸ், உறுப்பினர்கள். ஸோ அவங்களுடைய சம்பளம், அதுக்கப்புறம் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், அது எல்லாத்தையுமே பற்றி பார்த்தோம். இந்த இதில் 107 எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பில்லு. சரியா? பில் அப்படின்றது மசோதா. பில்லுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஓகே, பில். சரி, எப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வருங்க 7 அப்போ வீக். ரைட்டா? ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஸோ வாரத்துக்கு 7 நாள் வந்து ஏதோ ஒரு பில்லு வந்து நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? மெடிக்கல் பில்லு, இபி பில்லு, ஏதோ ஒன்று. ரைட்டா? 7னா வந்து வாரம். சரியா? ஒரு வாரம் வீக். ஒரு வீக்னா 7 நாள். இப்போ 7 நாள் வந்து ஏதோ ஒரு மசோதா வந்து அதாவது பில்லு, இபி பில்லு இல்லை வாட்டர் பில், ஏதோ ஒரு பில் வந்து நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா எதுக்காக நம்ம, அதாவது இந்த நீங்க நினைக்கலாம் இப்போ 77 இருக்கு, 87 இருக்கு, 97 இருக்குன்ட்டு. ஆனா அது எதுவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட் கூட ரிலேட்டடா வராது. நான் ஆல்ரெடி வந்து 87க்கும் சரி 97க்கும் வேற விதத்துல நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நான் அதையும் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து நான் இந்த 123 வரைக்கும் நான் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 79ல திருப்பி வந்து நான் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறேன். ரைட்டா? சரி, 107 அப்போ வந்து 7 வாரத்தில் வந்து 7 நாள் வந்து ஏதோ ஒரு பில்லு கட்டுற மாதிரி இருக்கு. சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பில்லை வந்து அந்த பில்லு, சரியா, மசோதா. நார்மலாகவே இதை மசோதாவை பாஸ் பண்ண, அப்போ 107ன்றது எனக்கு வந்து மசோதான்னு தெரிஞ்சிருச்சு. இன்கேஸ் அந்த மசோதா, முக்கியமான மசோதா வந்து பாஸ் ஆகலைன்னா அடுத்து என்ன பண்றாங்க, எல்லாரையும் ஒன்னா வைக்கிறாங்க. அந்த மசோதாவை வந்து திருப்பி வந்து பாஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா ஒரு அவையிலிருந்து இன்னொரு அவைக்கு பாஸ் ஆகணும், அந்த திருப்பி அந்த இன்னொரு அவையில இருந்து குடியரசுத் தலைவர் கிட்ட போகணும், அவங்க வந்து ஒப்புதல் அளிக்கணும். கரெக்டா? சரி, அப்ப எல்லாரையும் ஒண்ணா வைக்கிறாங்க. 108. சரியா? அர்ஜென்ட். எனக்கு இந்த மசோதா 108னா அர்ஜென்ட்டுக்கு தான் 108 கால் பண்ணுவோம். ஸோ அப்ப 108னா அர்ஜென்ட். அப்ப அர்ஜென்ட்னா வந்து எல்லாரையும் ஒண்ணா வைக்கிறாங்க. ஜாயிண்ட் சிட்டிங். அந்த எல்லாரையும் ஒண்ணா வைக்கிறேன். ஜாயின்ட்னா வந்து யார் அப்படின்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவை, லோக்சபா, ராஜ்யசபா. ஓகே, அந்த ஜாயிண்ட் சிட்டிங்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்குது. பட் ஆனால் இது ஷார்ட்கட் தான். பட் ஆனால் இந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வேற, மணிபில் இருக்கு. ரைட்டா? இந்த ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட். அப்போ 107, 108, 109. 107னா 7 வாரத்தில் 7 நாள் வந்து ஏதோ ஒரு பில்லு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பில்லு பாஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறேன், ஜாயிண்ட் சிட்டிங் எல்லாரையும் ஒன்றா வைக்கிறேன். அந்த ஜாயிண்ட் சிட்டிங்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்குது. சரியா? அப்போ அப்படி ஸ்பெஷல் ப்ரொசீஜர், ஆனால் உண்மையாக வந்து மணி பில்லுக்கு தான். பட் ஆனால் நம்ம ஷார்ட்கட்டுக்கு நம்ம வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது 110. 110 வந்து பார்த்துட்டிங்கன்னா மணி பில். ரைட்டா? 110 வந்து என்ன அப்படின்னா மணி பில். ரொம்ப 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 முக்கியம். இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்றது கூட கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இந்தியன் பாலிட்டியில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20 ஆர்டிக்கல் 25 ஆர்டிக்கல் நம்ம எப்ப ஷார்ட்கட்டே இல்லாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. ரைட்டா? மணி பில். சரி, அடுத்தது 111. ரைட்டா? 111. இங்க பாருங்க, அசென்ட்னா வந்து ஒப்புதல் அளிக்கிறது. இங்க பாருங்க, கை தூக்குறாங்க எல்லாரும். இங்க ஒருத்தருக்கு தூக்குறாரு, இங்க ஒருத்தர் தூக்குறாரு, இங்க ஒருத்தர் தூக்குறாரு, எல்லாருமே ஒப்புதல் அளிக்கிறாங்க. சரியா? அப்ப 111 3 பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா கை தூக்குறாங்க. 3 பேருமே ஒப்புதல் அளிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ரைட்டா? 111. அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா திருப்பி ஒரு ரிவிஷன் மாதிரி விடுவோமா? 107.
107 என்னது, வாரத்துக்கு 7 நாள் ஏதோ ஒரு பில்லு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். 108 அந்த பில்லுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங், அந்த பில்லு இன்கேஸ் பாஸ் ஆகலைன்னா நான் வந்து வீட்டில் எல்லாரையும் ஒன்றா வச்சு நான் வந்து பில்லு கட்ட சொல்கிறேன். ஜாயிண்ட் சிட்டிங் உள்ள எல்லாரையும், இல்லைன்னா அர்ஜென்ட் 108னா அர்ஜென்ட்டுக்கு எல்லாரையும் ஒன்றா கூட்டு அழைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 109 இந்த எல்லாரையும் ஒன்றா உட்கார வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஒன்று வேணும். ஸ்பெஷல் ப்ரொசீஜர். ஆனால் இந்த உண்மையான ஆர்டிக்கல் என்ன, இந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜர் மணி பில்லுக்கு. சரியா, மணி பில். அடுத்தது 110 110 சரியா, 110 இது வந்து மணி பில். ரைட்டா, இது வந்து மணி பில். 111 எல்லாருமே வந்து கை தூக்கிட்டாங்க. இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர். அப்போ வந்து அசென்ட், அந்த மணி பில்லுக்கு அசென்ட் கொடுக்குறாங்க, அந்த மணி பில்லுக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க. ஓகே. அடுத்தது பாருங்க 112 112க்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இது வந்து பட்ஜெட். 112 வந்து என்ன அப்படின்னா இது பட்ஜெட். இதுக்கு எப்படி நம்ம ஆனுவல் ஃபினான்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்புல பட்ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தை கிடையாது. அதுக்கு பதிலாக தான் என்ன இருக்குன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஒன்னையும் கூட்டினா 2 வருது அப்படின்ட்டு பட்ஜெட் போடுறாங்க. சரியா, ஒன்னையும் கூட்டினா 2 வருது அப்படின்ட்டு ஒரு பட்ஜெட் போடுறாங்க. ரைட்டா, 112 அப்படின்னா பட்ஜெட். அடுத்தது பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இது வந்து கரெக்டா இருக்குதான்ட்டு எஸ்டிமேட் பண்றாங்க. ஓகே, அந்த இவங்க போட்ட பட்ஜெட்டு கரெக்டா இருக்கான்னு எஸ்டிமேட் பண்றாங்க. அந்த 112 இருக்குதா, இல்ல 11 அவங்க 3 மாத்தி போட்டிருக்கிறாங்களா அப்படின்றத எஸ்டிமேட் பண்றாங்க. ரைட்டா, 113 அதாவது 112 இவங்க சொல்றாங்க, 1 + 1 நாங்க 2ன்ட்டு பட்ஜெட் போட்டிருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து 112 போட்டிருக்கீங்களா, இல்ல 11 அதை மாத்தி 3 போட்டிருக்கீங்கன்ட்டு 3 போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு எஸ்டிமேட் பண்றோம் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. ரைட்டா, ஸோ எல்லாத்தையுமே வந்து கடைசியா வந்து அப்ராப்ரியேஷன் பண்றாங்க. ரைட்டா, கிட்டத்தட்ட ஒரு அப்ராப்ரியேட்டா வந்து ஒண்ணு பண்றாங்க. இதுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன தெரியுது, 110 மணி பில். அப்ப அடுத்து வர 111 112 113 இது எல்லாமே மணி பில் ரிலேட்டடா தான் இருக்கும். ரைட்டா, பண மசோதா ரிலேட்டடா தான் இருக்கும். அப்ப 114 ரைட்டா, 11 வந்துட்டாலே மணி பில் தொடர்பு தான். அப்ப 4 பாருங்க, இந்த 4 வந்து இப்படி போடுறோமா, இது அப்படியே கொஞ்சம் இப்படி மாத்தி போடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இப்படி போட்டோம்னா வந்து என்ன வருது, ஏ மாதிரி இருக்கா. அப்ப ஏனா வந்து என்னது, அப்ராப்ரியேஷன் பில். ரைட்டா, அப்ராப்ரியேஷன் பில். ஏ வந்து பார்த்துட்டீங்கன்னா 4 மாதிரி இருக்கு. ஸோ அப்ராப்ரியேஷன் பில். ரைட்டா, சரி. அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க, இங்க 5. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1 மணி பில் ரிலேட்டடா தான். 5 இந்த 5 எப்படி இருக்கு, எஸ் மாதிரி இருக்கு. 5 வந்து எப்படி இருக்கு, எஸ் மாதிரி. எஸ்னா சப்ளிமெண்டரி. சரியா, எஸ்னா சப்ளிமெண்டரி. எக்ஸஸா வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது துணை மானியங்கள், கூடுதல் மானியங்கள் அந்த மாதிரி கேட்கறது. ரைட்டா, மானியங்கள் கேட்கறது. ஸோ அப்போ எஸ்னா சப்ளிமெண்ட்ரி. உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாவே தான் வரும். ரைட்டா, அடிஷனல் கிராண்ட், எக்ஸஸ் கிராண்ட் அப்படின்ற மாதிரி வராது. ஓகே, ஒரு ஒன்ஸ் நீங்க ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை படிக்க ஞாபகம் வந்துடும். ஓகே, சரி. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இதை எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொல்லியாச்சு. உங்களுக்கு பட்ஜெட்டு அதை எஸ்டிமேட் பண்ணியாச்சு, அப்ராப்ரியேஷனும் பண்ணியாச்சு, சப்ளிமெண்ட்ரியும் வாங்கியாச்சு. கடைசியா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஓட்டு போடணும். ஓட்டு போட்டு தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஓட்டு போட்டு தான் இது எல்லாத்தையும் நாங்க கொடுப்போம், ஓகே ஆயிடுச்சுன்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா, அது வந்து 116 117 இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இவருங்க 7 இப்படி இருக்கு, 7 வந்து இப்படி இருக்கு. அதை அப்படியே நீங்க மாத்தி இங்க ஒரு மிரர், இங்க ஒரு கண்ணாடி வச்சோன்னா அது இப்படியே மாறும், இந்த மாதிரி மாறும். அப்ப இதை இப்படி போட்டா எஃப். சரியா, எஃப்னா ஃபினான்ஷியல் பில். எஃப்னா ஃபினான்ஷியல் பில். நம்மளுக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா, இந்த 110 ஞாபகம் வச்சுக்கிட்டா அடுத்து வர எல்லாத்தையும் ஈஸியா ஞாபகம் வைத்துக்கலாம். ரைட்டா, எப்படின்னா இங்க பாருங்க, 110 வந்து என்ன அப்படின்னா இது மணி பில். 111 என்னது, அந்த எல்லாருமே வந்து கை தூக்குறாங்க, அசென்ட் ஒப்புதல் அளிக்கிறாங்க. 112 என்னது, 112 தான் அப்படின்ட்டு பட்ஜெட் போடுறாங்க. அடுத்தது அந்த 112 போட்டிருக்கீங்களா, இல்ல 113 போட்டிருக்கீங்களான்ட்டு நாங்க எஸ்டிமேட் பண்றோம், நாங்க வந்து கணக்கு பண்றோம் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க, எஸ்டிமேட் பண்றாங்க. அடுத்தது 114 இந்த 4 வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஏ மாதிரி இருக்கு. அப்ப ஏனானது அப்ராப்ரியேஷன் போடுறாங்க. அடுத்தது 115 இந்த 5 பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, எஸ் மாதிரி இருக்கு. அப்ப சப்ளிமெண்டரி. அடுத்தது 116 கடைசியா இது எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. 116 சரியா தேர்ந்தெடுக்கிறாங்க. கடைசியா 117 இந்த 7 வந்து எப்படி இருக்கு, திருப்பி போட்டா எஃப் மாதிரி இருக்கு. அப்ப எஃப்னா வந்து ஃபினான்ஷியல் பில்.
ரைட்டா? அப்ப இந்த 117க்கு அப்புறம் வர்றது எல்லாமே வந்து எது தொடர்பா இருக்கும்? ஃபினான்ஷியல் பில் தொடர்பா தான் இருக்கும். நிதி மசோதா தொடர்பா தான் இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ ஒரு ஆர்டிக்கல் இப்ப 10ல இருந்து 15 வரைக்கும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 10வது ஆர்டிக்கல் எக்ஸ் ரிலேட்டடா இருக்கு. எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரிலேட்டடா இருக்கு. அப்ப 11வது ஆர்டிக்கல் இது தொடர்பா தான் இருக்கும். 12வது ஆர்டிக்கல் இது தொடர்பா தான் இருக்கும். சரியா? இப்ப 13வது வந்து ஒய்ன்னு இருக்குன்னா 14வது ஆர்டிக்கல் ஒய் தொடர்பா இருக்கும். 15 வந்து ஒய் தொடர்பா இருக்கும். ரைட்டா? புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ 10வது ஆர்டிக்கல் வந்து எக்ஸ் தொடர்பா இருக்கு. 11வது ஆர்டிக்கல் ஒய் தொடர்பா இருக்கு. 12வது ஆர்டிக்கல் திருப்பி எக்ஸ் தொடர்பா இருக்கு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி வராது. கிட்டத்தட்ட ஒன்னு வந்துச்சுன்னா வரிசையா வரும். ரைட்டா? ஸோ அப்ப 117 ஏழுனா எஃப்னா ஃபினான்ஷியல் பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. 118 என்ன பண்றாங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்னு சொல்றாங்க. பாருங்க 118 எப்படி இருக்குன்னா ஒரு ரோடு இப்படி ஒண்ணு போகுது, இல்ல இப்படி ஒண்ணு போகுது. அதாவது என்னோட ரூல் தான். நான் வந்து நேரா போகணும்னா நேரா போவேன், இல்ல வளைஞ்சு வளைஞ்சு போனா வளைஞ்சு வளைஞ்சு போவேன். அதுதான் ரூல்ஸ், என்னோட ரூல்ஸ் தான். சரியா? ஸோ அப்போ வந்து நான் நேரா போகணும்னா நேரா போவேன், இல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போவேன் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸை வந்து போடுறாங்க. ரைட்டா? ஸோ ரூல் தான். ஸோ அப்போ 118 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஸ்ட்ரைட்டா போவேன், இல்லை வளைஞ்சு வளைஞ்சு போவேன். ரூல்ஸ். ரைட்டா? சரி. அடுத்தது 119 119 பொறுத்த வரைக்கும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து இந்த ரூல்ஸ் போடுறாங்கல்ல, ரூல்ஸ் பிளஸ் ரெகுலேஷன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தானே சொல்லுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்ப இந்த ரூல்ஸும் சரி ரெகுலேஷனும் சரி எது தொடர்பா இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் பிசினஸ் தொடர்பா தான் இருக்கு. ரைட்டா? நிதி வணிகம் தொடர்பா தான் இருக்கு. நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம். 117 ஃபினான்ஷியல் பில்லு, 118 அதுக்கான 118 அதுக்கான ரூலு, 119 அதுக்கான ரெகுலேஷன். சரியா? அவ்வளவுதான். அடுத்து இப்ப இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்கல்ல, அதே நேரத்தில் இன்னொரு ஒரு ரெகுலேஷன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஃபினான்ஷியல் பில்லாம் இது பண்றப்ப லாங்குவேஜ் கரெக்டா யூஸ் பண்ணணும். சரியா? மொழி. அப்ப 120 வந்து எதை யூஸ் பண்றாங்க? 120னா வந்து மொழி தொடர்பா இருக்கு. லாங்குவேஜ் பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ணணும். என்ன அதாவது 119 118 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா ஒரு 3 அடுத்தடுத்து இருக்கு. 120 என்னது? லாங்குவேஜ். 121 என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்லிமெண்ட்ல ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? அது 122 பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணதை வந்து கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதுதான், அவ்வளவுதான். சரியா? பார்லிமெண்ட்ல ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அடுத்து 122 கோர்ட்ல வந்து பார்லிமெண்ட்ல நடக்கிற பேச்சுவார்த்தை இருக்கு தெரியுமா, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அது அந்த 3 ரூல் மட்டும்தான். கடைசியா 123 இது எப்படி சொல்றாங்கன்னா, பிரசிடென்ட் வந்து என்ன பண்றாங்க, நான் 1 சொல்லுவேன், 2 சொல்லுவேன், 3 சொல்லுவேன். அதாவது 1 2 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு சட்டத்தை போடலைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு அவசர சட்டத்தை போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாங்க, நான் 1 2 3 சொல்லுவேன், அதுக்குள்ள நீங்க ஒரு சட்டம் போடலைன்னா நான் வந்து ஒரு அவசர சட்டம் போட்டுருவேன் அப்படின்ட்டு. ரைட்டா? ஸோ அதாவது ஆர்டினன்ஸ், இது ஆக்சுவலா இந்த இது கிடையாது, இது வந்து அவசர சட்டம். ஆர்டினன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா அவசர சட்டம். ரைட்டா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? சரி, இதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது வந்து இது எல்லாமே தமிழ், இது வந்து மாறி இருக்குது. ஓகே? ஸோ நான் எடிட் பண்ணியே நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா 118 ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வந்து வரிசையாக பார்த்துருவோமா? 107 என்னது? நம்ம 7. ஸோ வாரத்தில் 7 நாளும் பில்லு கட்டணும். அடுத்து 108 அர்ஜென்ட். அப்போ அர்ஜென்ட்டுக்கு எல்லாரையும் நான் ஒன்றா கூட்டி உட்கார வைக்கிறேன். அந்த ஒன்றா கூட்டி உட்கார வைக்கிறதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் எனக்கு எந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜரும் வேணாம். ஆனால் உண்மையான ஆர்டிக்கல் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் மணி பில். 110 110 அப்போ மணி பில். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா 110 இது வந்து மணி பில்லு. 110 மணி பில்ல அடுத்து எல்லாரும் ஒப்புதல் அளிக்கிறாங்க. 3 பேர் கை தூக்குறாங்க, ஒப்புதல். அடுத்து 112 பட்ஜெட்டுக்கு போடுறாங்க. 112 தான் அப்படின்ட்டு பட்ஜெட் போடுறாங்க. அது வந்து 113 இருக்கான்ட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்றாங்க. அடுத்து 114 இது ஏ மாதிரி இருக்கு, ஏன்னா அப்ராப்ரியேஷன். 115 இது எஸ். சரியா? 5 வந்து எஸ் மாதிரி இருக்கு, அப்ப சப்ளிமெண்ட்ரி. இது எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன பண்றாங்கன்னா 116 வந்து ஓட்டு போடுறாங்க. ரைட்டா? 116 ஓட்டு போடுறாங்க. அடுத்து 117 இது எஃப் மாதிரி இருக்கு, ஸோ ஃபினான்ஷியல் பில். அடுத்தது 118 அதாவது நான் நேரா போவேனா இல்ல வளைஞ்சு வளைஞ்சு போவேனான்ட்டு நான் தான் முடிவு எடுப்பேன். ஸோ ரூல்ஸ். அடுத்ததே ரெகுலேஷன் தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எது தொடர்பான? ஃபினான்ஷியல் பிசினஸ் தொடர்பா. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்போ 118 19 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா ஒரு 3 ரூல் போடுறாங்க. 120
லாங்குவேஜ். 121 பார்லிமெண்ட்ல ஒரு சில விஷயங்களை பேசக்கூடாது. 122 கோர்ட்ல பார்லிமெண்ட்ல நடக்கிற விஷயங்களை பேசக்கூடாது. ரைட்டா? 123 நான் 1 2 3ன்னு எண்ணுவேன், அதுக்குள்ள வந்து சட்டம் போடலைன்னா பிரசிடென்ட் வந்து நான் வந்து அவசர சட்டம் போட்டுருவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆர்டினன்சஸ்னா அவசர சட்டம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். நம்ம போன கிளாஸ்ல 79ல இருந்து 106 வரைக்கும் படித்தோம். அதை வந்து ஒரு தடவை வந்து ரீட் பண்ணிருங்க. நான் நெக்ஸ்ட், ஏன்னா இதனுடைய கண்டினியூஸ் வந்து இன்னும் ஒரு 30ல இருந்து 40 ஆர்டிக்கல் இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபுல்லா ஒரு ரிவிஷன் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு 79ல இருந்து 123 வரைக்கும் நான் வந்து முடிச்சாச்சு. ரைட்டா? ஸோ அதனால வந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா அதனால தான் வந்து நான் ஒரே ஸ்ட்ரெச்சில் போகாம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து தனித்தனியாக எடுக்கிறேன். ரைட்டா? ஸோ அப்படின்றப்போ வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு 395 வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி 1ல இருந்து 51 ஏ வரைக்கும் கரெக்டாக வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்து 78 வரைக்கும் நான் முடிச்சிடுறேன். ஸோ அப்படின்றப்ப வந்து கம்ப்ளீட்டாக பாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் நம்ம முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் டெப்த்தாக போகலாம். ரைட்டா? அப்படின்றப்ப நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ, அதுக்கடுத்து ஒரு 5 வீடியோ முடிச்சதுக்கப்புறம் 5 வீடியோக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி போடுறேன். ஓகே. சரி, தேங்க்யூ.